ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/4/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பரச்சிந்தன் மற்றும் பரதர்ஷனால் ஏற்படும் நஷ்டங்கள். அதாவது மற்றவைகளினுடைய சிந்தனை மற்றும் மற்றவற்றை பார்ப்பது, இதனால் ஏற்படும் நஷ்டங்கள். அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்கள் சங்கம யுகத்தினுடைய வைரத்துக்கு சமமான சிரேஷ்ட மேளாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்க. அதாவது வைரத்துக்கு சமமான விலை மதிக்க முடியாத வாழ்க்கையை நிரந்தரமாக அனுபவம் செய்வதற்கான விசேஷ சாதனம் மீண்டும் நினைவு சொரூபம் மற்றும் சக்திசாலியான சொரூபம் எப்பொழுதும் இருக்கணும் என்பதற்காக தந்தையிடமிருந்து அல்லது தன்னுடைய பரிவாரத்திலிருந்து அல்லது வரதான பூமியிலிருந்து அனுபவம் பெறுவதற்காக வந்திருக்கீங்க. வைரத்துக்கு சமமான வாழ்க்கை பிறந்ததில் இருந்தே கிடைச்சிருக்குது. ஆனா வைரம் எப்பொழுதும் மின்னி கொண்டிருக்கணும். எந்த விதமான தூசியும் கரையும் படிஞ்சிடக்கூடாது. அதுக்காக மீண்டும் மீண்டும் பாலிஷ் செய்வதற்காக வராங்க. அதற்காகத்தான் வரீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதா தன்னுடைய வைரத்துக்கு சமமான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியும் அடைகிறாங்க. மேலும் எந்த குழந்தைகளுக்கு தூசியினுடைய பாதிப்பு வந்துடுது, மேலும் தொடர்பின் பாதிப்பில் வர்றதுனால சிலருக்கு சிறிய மற்றும் பெரிய கரையும் பதிஞ்சிடுது அப்படிங்கிறத சோதனையும் செய்கிறாங்க. எந்த தொடர்பு கரை ஏற்படுத்துது, அதற்கான மூல காரணங்கள் 2 மற்றும் முக்கியமான விஷயங்கள் 2ன்னு சொல்றாங்க பாபா. ஒன்று பரசிந்தனை, இன்னொன்று பரதர்ஷன். பரசிந்தனையில வீணான சிந்தனையும் வந்துடுது. இந்த 2 விஷயங்கள் தீய சேர்க்கையினுடைய பாதிப்பில்ல, சுத்தமான வைரத்தை கரை உள்ளதாக ஆக்கிடுதுன்னு சொல்றாங்க பாபா. இதே பரதர்ஷன் பரசிந்தனையின் விஷயங்களை வைத்து சென்ற கல்பத்தின் நினைவு சின்னமா ராமாயண கதை உருவாக்கப்பட்டிருக்குது. கீதா ஞானம் மறந்துடுது. கீதா ஞானம் அப்படின்னா சுய சிந்தனை, சுயதர்ஷன சக்கரத்தாரி ஆகிறது. பாபா சொல்றாங்க, கீதா ஞானத்தினுடைய சாரத்தை மறந்து நடைமுறையில ராமாயண கதையை கொண்டு வராங்க. யார் மரியாதை அப்படிங்கிற கோட்டுக்கு வெளியில சென்றுடுறாங்களோ அவங்க தான் சீதையாகவும் ஆகிறாங்க. அது ஒன்று முறையிடுவது, மற்றொன்று நினைவு செய்வது. சீதையை 2 ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்க. ஒன்று எப்பொழுதும் உடன் இருப்பவர் மற்றும் இன்னொன்று சோகவனத்தில் இருக்கிறவர். தீய சேர்க்கையில் வந்து சோகவனத்தை சீதை ஆகிடுறாங்க. அது ஒன்று முறையீடு செய்யும் ரூபத்தில் வந்துடுறாங்களோ அப்போ முதல் நிலையிலிருந்து 2ஆம் நிலைக்கு வந்துடுறாங்க. ஆகையினால எப்பொழுதும் கரையற்ற உண்மையான வைரமா, மின்னி கொண்டிருக்கும் வைரமா, விலைமதிக்க முடியாத வைரமா ஆக சொல்றாங்க பாபா. இந்த 2 விஷயங்கள்லேருந்து எப்பொழுதும் விலகி இருந்தீங்க அப்படின்னா தூசி மற்றும் கரை படிய முடியாது. விரும்புவது இல்லை, ஆனால் செஞ்சிடுறாங்க. புது புது ரமணிகரமான பெரிய விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய சாஸ்திரமாக ஆயிடும். ஆனால் காரணம் என்னன்னு பாபா கேட்குறாங்க. தன்னுடைய பலகீனம். ஆனால் தன்னுடைய பலகீனத்தின் மேலே வெள்ளை அடிச்சிடுறீங்க. மேலும் மறைப்பதற்காக மற்றவர்களின் காரணங்களின் கதைகளை நீளமாக்கிடுறீங்க. இதன் மூலமாகத்தான் பரதர்ஷனம் பரசிந்தனை தொடங்கிடுது. எனவே இந்த விசேஷ மூல ஆதாரத்தை, மூல விதையை அழியுங்கன்னு பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி விடைபெற்று சென்றதனுடைய பாராட்டு விழாவை கொண்டாடுங்க. மேலாவில் விழா கொண்டாடுறவங்கள் தான் இல்லையா? இந்த விழாவை கொண்டாடுவதைத்தான் தந்தைக்கு சமமாக ஆவது அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய மகிமையோ மிக அதிகம் கேட்டிருக்கீங்க. மகிமையில கூட எந்த குறையும் இருக்கலை. ஏன்னா எது தந்தையினுடைய மகிமையோ அதுதான் குழந்தைகளினுடைய மகிமை. ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமாக சம்பன்னம் ஆகிடணும் அப்படிங்கிற இந்த விசேஷ அன்பு தான் பாப்தாதாவிடம் இருக்குது.
நேரத்துக்கு முன்பு நம்பர் 1 வைரமாகிடணும். இப்போது ரிசல்ட் வெளியாகலை, என்ன ஆக விரும்புகிறீங்களோ இப்போது வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஆகையினால பறக்கும் கலைக்கான முயற்சி செய்யுங்க. கரையற்று மின்னி கொண்டிருக்கும் நம்பர் 1 வைரமாகிடுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. மதுபன் சென்று வந்திருக்கிறோம், மிகுந்த கொண்டாட்டங்களை கொண்டாடி வந்திருக்கிறோம் என்று இதை மட்டும் அங்கு சென்று சொல்லாதீங்க. ஆனால் ஆகி வந்திருக்கிறோம்னு சொல்லணும். எப்பொழுது எண்ணிக்கையில் வளர்ச்சி ஆகி கொண்டிருக்குது அப்படின்னா முயற்சி செய்யும் விதத்திலும் வளர்ச்சி அடையுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. அந்த மாதிரி அனைத்து பறக்கும் கலையின் முயற்சியாளர்களுக்கு, அனைத்து பௌதீக தொடர்பில் இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பூர்ண நிலையில் வண்ணமாக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு, நேரத்துக்கு முன்பு தன்னை சம்பன்னமாக்கக்கூடியவர்களுக்கு, பிராப்தி சுரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அனைத்து உறவுகளினால் தந்தையை தன்னுடையவராக ஆக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எந்த உறவிலும் இப்பொழுது பற்றுதல் இல்லையே. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு உறவை கூட தந்தையோடு இணைக்கல அப்படின்னா பற்றுதலை வென்று நினைவு சொரூபமாக ஆக முடியாது. புத்தி அலைந்து கொண்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்வதற்காக அமருவாங்க. ஆனால் பேரன் பேத்தினுடைய நினைவு வரும். யார் மீது பற்றுதல் இருக்குமோ அவங்க நினைவு தான் வரும். பற்றுதல் சிலருக்கு பணத்தின் மேல் இருக்கும், சிலருக்கு நகை மீது இருக்கும், சிலருக்கு ஏதாவது உறவின் மேல் இருக்கும். எங்கே இருந்தாலும் அங்கு புத்தி செல்லும். ஒருவேளை அடிக்கடி புத்தி அங்கு செல்லுது அப்படின்னா ஒரே ரசனையில் ஒருவனுடைய ரசனையில் இருக்க முடியாது. அரைக்கல்பம் அலைந்து அலைந்து என்ன நிலைமை ஆயிடுச்சு என்று அதையும் பார்த்துட்டீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்தையும் இழந்துட்டீங்க. உடலும், அதாவது உடலினுடைய ஆரோக்கியம் போயிடுச்சு, செல்வமும் போயிடுச்சு. சத்தியுகத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தது. தங்க மாளிகையில் வாழ்ந்தீங்க. இப்போது செங்கல் வீடில் கல் வீடுகளில் வசிக்கிறீங்க. அந்த மாதிரி அனைத்தையும் இழந்துட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால இப்பொழுது அலைவது முடிந்து ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த பாடலை தான் மனதால் பாடணும். ஒரு பொழுதும் இவரோ மாறலை, இதுவோ நடப்பதில்லை, எப்படி நடந்துக்கிறது, நான் என்ன செய்வது அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த சுமையில் இருந்தும் வலுவற்றவராக இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா. இது நடந்துடணும், இவருடைய நோய் அகன்றிடணும் அப்படிங்கிற அந்த பாவனையும் நல்லது தான். ஆனால் இப்படி சொல்வதனால் நடக்காது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. இதை சொல்வதற்கு பதிலாக நீங்களே சுமையற்றவங்களாக ஆகி பறக்கும் கலையின் அனுபவத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதற்கும் சக்தி கிடைக்கும். மற்றபடி இதை யோசிப்பது மற்றும் சொல்வது வீணானதுன்னு சொல்கிறாங்க பாபா. தாய்மார்கள் என்னுடைய கணவன் சரியாகிடணும், தொழில் சரியாயிடணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை தான் யோசிக்கிறீங்க மற்றும் சொல்கிறீங்க. ஆனால் இந்த விருப்பம் எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னா, எப்போ நீங்கள் சுமையற்றவராக ஆகி தந்தைக்கிட்டேருந்து சக்தி பெறுவீங்களோ அப்போ தான் இதற்காக புத்திங்கிற பாத்திரம் காலியாக இருக்கணும். என்ன நடக்கும், எப்பொழுது நடக்கும், இப்பொழுதோ இன்னும் நடக்கலை என்று இவற்றிலிருந்து காலியாகிடுங்க. அனைவருக்கும் நன்மை நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா சுயம் நீங்கள் சக்தி ஸ்வரூபமாகி சர்வ சக்திவானனுடைய துணைவனாகி சுப பாவனை வைத்து நடந்துக்கிட்டே இருங்க. சிந்தனை மற்றும் கவலை வைக்காதீங்க, பந்தனத்தில் மாட்டாதீங்க. ஒருவேளை பந்தனம் இருக்குது அப்படின்னா அதை அகற்றுவதற்கான முறை நினைவு. சொல்வதனால் விடுபடாது, உங்களை விடுவித்து கொண்டீர்கள் என்றால் விடுபட்டுடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா கேட்குறாங்க, சங்கமேகத்தினுடைய அனைத்து பொக்கிஷங்களும் பிராப்தி ஆயிடுச்சா அப்படின்னு. ஒரு பொழுதும் தன்னை ஏதாவது பொக்கிஷத்தினால் காலியாகி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலையே அப்படிங்கிறாங்க. ஏன்னா காலியாகும் நேரம் இப்பொழுது கடந்து போயிடுச்சு. இப்போ நிரப்புவதற்கான நேரம். பொக்கிஷம் கிடைச்சிருக்குது என்பதனுடைய அனுபவமும் இப்பொழுது ஆகுது. பிராப்தியின்மையிலிருந்து பிராப்தி ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய போதை இருக்கும்.
ஆகினால நிரம்பி ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து சக்திகளும் இருக்கு, ஆனால் சகித்து கொள்ளும் சக்தி இல்லை. அமைதியினுடைய சக்தி இல்லை என்று அப்படியே கூறுவது கிடையாது. கொஞ்சம் கோபம் அல்லது ஆவேசம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. நிரம்பிய ஒன்றில் இன்னொரு பொருள் வர முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. மாயாவினுடைய குழப்பம் இருக்குது அப்படின்னா காலியாக இருக்குது. எவ்வளோ நிரம்பி இருக்குமோ அவ்வளோ குழப்பம் கிடையாது. கோபம், மோகம் அனைத்துக்கும் விடை கொடுத்துட்டீங்களா அல்லது எதிரியையும் விருந்தினராக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா. எப்போ கவனக்குறைவு இருக்குதோ அப்போ தான் வலுக்கட்டாயமாக உள்ளே வந்துடுறான். ஒருவேளை பூட்டு உறுதியாக இருக்குது அப்படின்னா எதிரி வர முடியாது. இன்றைய நாட்களிலும் பாதுகாப்பாக இருப்பதற்காக மறைவான பூட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கேயும் இரட்டை பூட்டு இருக்குது. நினைவு மற்றும் சேவை இதுதான் இரட்டை பூட்டு. இதன் மூலமாகத்தான் பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இரட்டை பூட்டு அப்படின்னா இரட்டை பிஸியாக இருப்பது அப்படின்னா பாதுகாப்பாக இருப்பது, அடிக்கடி நினைவில் இருப்பது. இதுதான் பூட்டை பூட்டுவது. நானும் பாபாவின் குழந்தையாகவே தான் இருக்கிறேன் என்று அப்படி நினைக்காதீங்க. ஆனால் அடிக்கடி நினைவு சொரூபமாக ஆகுங்கிறாங்க பாபா. ஒருவேளை பாபாவினுடைய குழந்தையாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னா நினைவு சொரூபமாக இருக்கணும். இந்த குஷி இருக்கணும். இருக்கிறேன் அப்படின்னா ஆஸ்தி பிராப்தி ஆகணும். நான் இருக்கவே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அலட்சியத்தில் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வினாடியும் தன்னை நிறைந்த சக்தி நிறைந்தவர் என்று அனுபவம் செய்யுங்க. இதைத்தான் நினைவு சொரூபத்திலிருந்து சக்தி சொரூபமாவதுன்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா. மாயா தாக்குவதற்காக வரக்கூடாது, ஆனால் நமஸ்காரம் செய்ய வரணும். அடுத்து பாபா கேட்குறாங்க, அனைவரும் தன்னை பூஜைக்குரிய ஆத்மா அப்படிங்கிற அனுபவம் செய்கிறீங்களாங்கிறாங்க. பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவங்களாக ஆயிட்டீங்க. பூஜைக்குரியவரை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறவங்க. பூஜைக்குரியவங்களை பாபா சொல்கிறாங்க உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாங்க. எந்த ஒரு பூஜைக்குரிய விக்கிரகத்தை கீழே தரையில் வைக்க மாட்டாங்க. பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு எவ்வளோ மரியாதை வைக்கிறாங்க. எப்போது ஜட விக்கிரகங்களுக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? உங்களுடைய மரியாதையை நீங்களே தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. ஏன்னா யார் எந்தளவு தன்னுடைய மரியாதையை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவு மற்றவங்களும் அவங்களுக்கு மரியாதையை கொடுப்பாங்க. தன் மீது மரியாதை வைப்பது அப்படின்னா தன்னை எப்பொழுதும் மகான் சிரேஷ்ட ஆத்மாவாக அனுபவம் செய்கிறது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுதாவது மகான் ஆத்மாவிலிருந்து சாதாரண ஆத்மாவோ ஆகிவிடுவதில்லையே. பூஜைக்குரியவரோ நிரந்தரமாக பூஜைக்குரியவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. இன்று பூஜைக்குரியவங்க நாளை பூஜைக்குரியவங்க இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் பூஜைக்குரியவங்க அப்படின்னா எப்பொழுதும் மகான், எப்பொழுதும் விசேஷமானவங்க. சிலர் சொல்கிறாங்களா, நானும் முன்னேறி கொண்டு இருக்கிறேன், ஆனால் மற்றவர்கள் நான் முன்னேறுவதற்கு மரியாதை கொடுப்பதில்லைன்னு நினைக்கிறாங்க. பாபா கேட்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. யார் சுயமரியாதையில் இருக்கிறாங்களோ அவங்க மரியாதையை கேட்பது கிடையாது, அவங்களுக்கு தானாகவே மரியாதை கிடைக்கும். யார் எப்பொழுதும் பூஜைக்குரியவராக இல்லையோ அவங்களுக்கு எப்பொழுதும் மரியாதை கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஒருவேளை விக்கிரகம் தன்னுடைய ஆசனத்தை விடுது அல்லது அதை தரையில் வச்சுட்டாங்க அப்படின்னா அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? விக்கிரகத்தை கோயிலில் வச்சாங்க அப்படின்னா அனைவரும் மகான் ரூபத்தில் பார்ப்பாங்க. ஆகையினால எப்பொழுதும் மகான் ஸ்தானத்தில், அதாவது உயர்ந்த நிலையில் இருங்க, கீழே வராதீங்கிறாங்க பாபா. இன்றைய நாட்களில் உலகத்தில் எந்த விசேஷத்தை காண்பிக்கிறாங்க? சாகுங்க மற்றும் கொல்லுங்க, இந்த விசேஷத்தை தான் காண்பிக்கிறாங்க இல்லையா? அப்படி இங்கேயும் ஒரு நொடியில் இறப்பவர், மெதுவாக இறப்பவர் கிடையாது. ஒன்று மோகத்தை விட்டேன், 1 மாதத்துக்கு பிறகு கோபத்தை விடுவேன், 1 வருஷத்துக்கு அப்புறம் அகம்பாவத்தை விடுவேன், அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஒரே வெட்டில் 2 துண்டு ஆகிறவங்க. ஆகினால அனைவரும் இறந்து மறுபிறவி எடுத்ததில் ஒரே வெட்டில் 2 துண்டு ஆகிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா. அல்லது சில நேரம் உயிரோடும் சில நேரம் இறந்தும் இருக்கீங்களா? சிதையிலிருந்து எழுந்து செல்பவர்களும் இருக்கிறாங்க, விழித்துடுவாங்க. நீங்கள் அனைவரும் ஒரே வெட்டில் இறந்து மறுபிறவி எடுத்தவங்களாக ஆகிட்டீங்க இல்லையான்னு கேட்குறாங்க. எப்படி வெளி உலகத்தில் கூட வெளி உலக மனிதர்கள் தன்னுடைய சிறப்புகளை காண்பிக்கிறாங்க, அதே மாதிரி ஆன்மீக உலகத்திலும் நீங்கள் உங்கள் சிறப்புகளை காண்பீங்க. சதா சிரேஷ்ட சதா பூஜைக்குரிய ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு குணத்தின் கீர்த்தனையை அனைத்து மனிதர்களும் பாடிக்கிட்டே இருக்கணும்.
எப்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல குழப்பம் ஏற்படுது அப்படின்னா அந்த சண்டை சச்சரவான நேரத்துல அமைதி சக்தியினுடைய அதிசயம் காமிக்க சொல்றாங்க பாபா. இங்கேயும் அமைதி குண்டம் இருக்குது அப்படின்னு அனைவருடைய புத்தியில வரணும். அமைதி குண்டமாகி அமைதியினுடைய சக்தியை பரப்ப சொல்றாங்க பாபா. எப்படி நாலா பக்கத்திலும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, மேலும் ஒரு மூளையாவது சீத்தல குண்டமாக இருக்குது அப்படின்னா அனைவரும் அந்த பக்கம் ஓட்டமாக செல்வாங்க. அந்த மாதிரி சாந்தி சுரூபமாகி சாந்தி குண்டத்தினுடைய அனுபவம் செய்ய சொல்றாங்க பாபா. அந்த நேரம் வாய்மொழி சேவை செய்ய முடியாது, ஆனால் மனசக்தி மூலம் சாந்தி குண்டத்தின் பிரத்யக்ஷத்தை செய்ய முடியும். எங்கெல்லாம் சாந்தி கடலின் குழந்தைகள் இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானம் சாந்தி குண்டமாக இருக்கட்டும். எப்பொழுது அந்த அழியும் யாக குண்டம் தன் பக்கம் ஈர்க்குதுன்னா அந்த சாந்தி குண்டம் தன் பக்கம் ஈர்க்கலை என்பது இருக்க முடியாது. இங்கிருந்து தான் அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க பாபா. அனைவருக்கும் வைப்ரேஷன் தரணும், அந்த மாதிரி வாயு மண்டலத்தை உருவாக்க சொல்றாங்க பாபா. சகோதரி அவர்களே அமைதி கொடுங்க என்று அனைவரும் யாசிக்க வருவாங்க. அந்த மாதிரி சேவை செய்ய சொல்றாங்க பாபா. சேவாதாரி டீச்சர் சகோதரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா சொல்றாங்க டீச்சர்கள் அப்படின்னா சேவாதாரி, சேவாதாரி அப்படின்னா தியாக மூர்த்தி மற்றும் தபஸ்யா மூர்த்தி. எங்கு தியாகம் தபஸ்யா இல்லையோ அங்கு வெற்றி இருக்காதுன்னு சொல்றாங்க பாபா. தியாகம் மற்றும் தபஸ்யா ரெண்டினுடைய சகயோகத்தினால சேவையில எப்பவும் வெற்றி கிடைக்குது. தபஸ்யா அப்படின்னா பாபா சொல்றாங்க ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் கிடையாது, இதுதான் நிரந்தரமான தபஸ்யா. ஆகையினால யார் வந்தாலும் உங்களை குமாரி அப்படின்னு பார்க்கக்கூடாது, ஆனால் தபஸ்ரீ குமாரி அப்படின்னு பார்க்கணும். எந்த இடத்துல இருக்கீங்களோ அது தபஸ்யா குண்டமாக அனுபவமாகணும். நல்ல இடம், தூய்மையான இடம் என்பது சரிதான், ஆனால் தபஸ்யா குண்டமாக அனுபவமாகணும். தபஸ்யா குண்டத்துல யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கள தபஸ்வியாக ஆயிடுவாங்க. ஆகையினால தபஸ்யாவினுடைய நடைமுறை சொரூபத்துல செல்லுங்க, அப்பதான் வெற்றி முழக்கம் ஏற்படும் பாபா சொல்றாங்க. தபஸ்யாவினுடைய எதிரில் அனைவரும் தலை வணங்குவாங்க, பிக்குவின் எதிரில் மகிமை செய்வாங்க, மேலும் தபஸ்வி குமாரிக்கு எதிரில் தலை வணங்குவாங்க. தபஸ்யா குண்டமாக ஆக்குங்க, பிறகு எத்தனை வெட்டில் பூச்சிகள் அவர்களாகவே வராங்க அப்படின்னு பாருங்க. தபஸ்யாவும் ஜோதி மேல் விட்டில் பூச்சிகள் அவர்களாகவே வருவாங்க. சேவாதாரி ஆவதற்கான பாக்கியம் உருவாகிடுச்சு. இப்போ தபஸ்வி குமாரி ஆவதற்கான எண்ணெய் பெறுங்க. எப்பொழுதும் சாந்தியினுடைய தானம் செய்யும் மகாதானி ஆத்மா ஆகுங்க. தற்சமயம் மனசேவையின் மேல் பாப்தாதா விசேஷ கவனம் கொண்டு வராங்க. வாய்மொழி சேவை மூலமா இத்தனை சக்திசாலியான ஆத்மாக்கள் பிரத்யட்சம் ஆவாங்க. வாய்மொழி சேவையும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்பொழுது சுத்த எண்ணத்தின் சேவையும் சேர்த்து கொள்வது அவசியம்ங்கிறாங்க பாபா. ஆகையினால சொரூபமாக ஆக்கும் சேவை செய்யுங்க. இப்போ இதற்குத்தான் அவசியமாக இருக்குது. இப்போ அனைவரினுடைய கவனம் இந்த விஷயத்தின் மேல் இருக்கட்டும். இதன் மூலம்தான் பெயர் புகழடையும். அனுபவம் நிறைந்தவங்க அனுபவம் செய்விக்க முடியும். இதன் மேலேயே விசேஷ கவனம் கொடுத்து கொண்டே இருங்க. இதன் மூலமாகத்தான் உழைப்பு குறைவு, வெற்றி அதிகம் ஏற்படும். மனோசக்தி பூமியை பரிவர்த்தனை செய்திடும். எப்பொழுதும் இதே விதமாக வளர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. எப்பொழுது வளர்ச்சி அடைவதற்கான விதி இதுதான் இப்போ அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. 12 மணி நேரம் குழந்தைகளை சந்தித்ததுக்கு அப்புறம் காலை 6 மணிக்கு பாப்தாதா சத்குருவார் தினத்திற்கான அன்பு நினைவுகளை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்தாங்க. அனைத்து குரு திசையில் உள்ள உயர்ந்த வாக்கிய ரேகை உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதா இன்று பிரகஸ்பதி நாளுக்கான அன்பு நினைவுகள் கொடுக்குறாங்க. விருட்சபதி தந்தை அனைத்து குழந்தைகளினுடைய உயர்ந்த எதிர்காலத்தை அழியாததாக ஆக்கிட்டாங்க. அதே அழியாத அதிர்ஷ்டம் மூலமாக நீங்களும் சம்பன்னமாக இருப்பீங்க, மேலும் மற்றவர்களையும் சம்பன்னமாக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. விருட்சபதி நாள் அனைத்து குழந்தைகளும் கல்வியில் சம்பன்னமானதினுடைய விசேஷ நினைவு நாள். இதே கல்வியினுடைய நினைவு தினத்தன்று ஆசிரியர் ரூபத்தில் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் எப்பொழுதும் முழுமையாக தேர்ச்சி அடையணுங்கிற லட்சியத்தை வச்சுக்கிட்டே மதிப்போடு தேர்ச்சி பெறுவதற்கான, மேலும் மற்றவர்களையும் அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வருவதற்கு
ஆசிரியரோட ரூபத்தில் எப்பொழுதும் சம்பன்னமாவதற்கான அன்பு நினைவுகள் கொடுக்குறாங்க. மேலும் பிரகஸ்பதியினுடைய அதிர்ஷ்ட ரேகையை போடக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையின் ரூபத்தில் எப்பொழுதும் உயர்ந்த பாக்கியத்துக்காக வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க. நல்லது, அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாம் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த நினைவு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் ஒருபொழுதும் மனமுடைந்து போகுவராக முடியாது. எந்த நினைவு எப்போ இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஒருபொழுதும் மனமுடைந்து போக முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. பதில் சொல்கிறாங்க, நான் சாதாரண ஆத்மா கிடையாது, நான் சிவசக்தி. தந்தை என்னுடையவர், மேலும் நான் தந்தையினுடையவர் அப்படிங்கிற இதே நினைவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒருபொழுதும் தனிமை அனுபவம் ஆகாது. ஒருபொழுதும் மனமுடைந்து போக மாட்டீங்க. எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகம் இருக்கும். சிவசக்தியினுடைய அர்த்தமே சிவன் மற்றும் சக்தி இணைந்திருக்கிறாங்க. எங்கு சர்வ சக்திவான் 1000 புஜங்கள் உள்ள தந்தை இருக்கிறாரோ அங்கே எப்பொழுதுமே ஊக்கம் உற்சாகம் உடன் இருக்குங்கிறாங்க பாபா. பரதானம், சுயமரியாதையில் நிலைத்திருந்து தேக உணர்வை அகற்றக்கூடிய அழியாத ஆசனதாரி அழியாதவர் ஆகுக. அழியாத ஆசனதாரி அழியாதவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சுயமரியாதையில் நிலைத்திருந்து தேக உணர்வை அகற்றணும் அப்படி. சங்கமயுகத்தில் தந்தை மூலமாக அநேக சுயமரியாதைகள் பிராப்தியாக இருக்குது. தினமும் ஒரு சுயமரியாதையை நினைவில் வச்சிங்க அப்படின்னா சுயமரியாதையினுடைய எதிரில் தேக உணர்வானது வெளிச்சத்தின் எதிரில் இருள் எப்படி ஓடிடுதோ அதே மாதிரி ஓடிடுங்கிறாங்க. நேரமும் எடுப்பதில்லை, கடின உழைப்பும் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட நேரடியாக பரமாத்மா அப்படிங்கிற அந்த மின்சாரத்தினுடைய இணைப்பு இருக்குது. நேரடி இணைப்போடு நினைவு அப்படிங்கிற அந்த பொத்தானை மட்டும் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த அளவு ஒளி வந்துடும். அதன் மூலம் நீங்களும் ஒளியில் இருப்பீங்க. ஆனால் மற்றவர்களுக்காகவும் லைட் ஹவுஸ் ஆக்கிடுவீங்க. யார் அந்த மாதிரி சுயமரியாதையில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அழியாத ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறவங்க, அழியாதவங்கன்னு சொல்லப்படுது. நேரடி இணைப்போடு நினைவுங்கிற பொத்தானை மட்டும் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒளி வந்துடும். அந்த ஒளி மூலமாக நீங்களும் ஒளியில் இருப்பீங்க. ஆனால் மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸ் ஆகிடுவீங்க. யார் அந்த மாதிரி சுயமரியாதையில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் அழியாத ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர், அழியாதவர் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்லோகன், தன்னுடைய நிலையை உயர்ந்ததாக ஆக்குனீங்க அப்படின்னா சூழ்நிலைகள் சிறியதாக ஆகிடும். சூழ்நிலை சிறியதாக ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க தன்னுடைய நிலையை உயர்ந்ததாக ஆக்கணும் அப்படின்னு. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.